இல்ல, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி நம்ம பெஸ்ட் வாரியர் கோரோபாஸ் அவன் கிட்ட எப்படி தோத்து போனாரு? அவன் எந்த மாதிரியான பிராணி? அவனால எப்படி இதுக்குள்ள வர முடிஞ்சது? மெல்சர் கார்டு ஒழுங்கா அந்த ஷிப்பை பாதுகாத்தானா இல்லையா? இப்போதைக்கு நானும் அவனும் மட்டும்தான் எலைட் ஃபைட்டர்ஸா இங்க மிஞ்சி இருக்கோம். கண்டிப்பா அவன் தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான். எனக்கு அவன் இப்ப வேணும், புரியுதா? கெரிகன்சோ, என்ன பிரச்சனைன்னு சொல்றியா? ஐயோ லார்ட் போரஸ், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கே தெரியாம நம்ம ஷிப்புக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். நம்ம ஷிப்ல ஏறின 4வது நிமிஷத்துலயே 23% நம்ம ஷிப்பையே அழிச்சிட்டான். அவன் தனியா தான் உள்ள வந்திருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக எல்லா வாரியர்ஸையும் அனுப்பணும். அவன் எல்லாரையும் கொண்டு போட்டுட்டான். சரி, பயப்படாத. நம்ம கிட்ட பவர் ஸ்பேர் பத்திரமா இருக்கிற வரைக்கும் ஷிப் கண்டிப்பா கீழே போகாது. குரூ இருக்கிற இடத்துல மட்டும்தான் டேமேஜ் ஆயிருக்கு, அது ரொம்ப கம்மி தான். ஆனா இவனுக்கு இந்த ஆட்கள் எல்லாம் பத்தாது. கெருகன்ஷ் ப்ரோ, நீ கரோரி பாஸ் மெல்சர் கார்டு தான் என்னோட டாப் லெப்டினன்ட். நீங்க தான் அவனை இப்ப சாகடிக்கணும். கரோரி பாஸ் ஏற்கனவே இறந்துட்டான் சார். என்ன சொன்ன? நான் இப்போ உடனே மெல்சர் கார்டு இங்கே வர சொல்கிறேன் சார். நானும் மெல்சர் கார்டு ஒன்றா சேர்ந்து இப்போ உள்ளே வந்திருக்கிறவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறோம் சார். The dominator of the universe. நமக்கு நிறைய தகவல்கள் கிடைத்துள்ளது. சிட்டி ஏவில் திடீரென்று வானில் வந்த பெரிய பறக்கும் தட்டை பற்றி பார்க்கலாம். விவரங்களை நமது செய்தியாளரிடம் கேட்போம். இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம். நீங்களே இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சிட்டி 7 இருக்க எல்லா மெயின் ரோடுமே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிட்டியில் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. தப்பிச்சு வந்தவங்க சொன்னதை வச்சு பார்த்தா சிட்டி ஏ இப்போ ஆல்ரெடி பாதிக்கு மேலே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் நேம் ஹேமரெட். சிட்டியே நகரத்தின் வானத்தில் மர்மமான விமானம் பறக்கிறது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்பேஸ்ஷிப்போட ஃபோட்டோ ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸால் எடுக்கப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா ஏலியன் இல்லனா எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பீயிங் தான் இங்க வந்திருக்கணும். அப்படி இல்லனா இது ஒரு அன்ஐடென்டிஃபைட் லைஃப் ஃபார்மா இருக்கலாம். ஒருவேளை நமக்கு தெரியாத அளவுக்கு இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். இது இல்லாம இன்னும் சில பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? அது மட்டும் இல்லாம இந்த பவர்ஃபுல் லைஃப் ஃபார்ம்ஸ் ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து கீழே இறங்கி வரத பார்த்ததாகவும் விட்னஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் அந்த ஸ்பேஸ்ஷிப் பக்கத்துல போயிருக்காங்க. சர்வசாதாரணமா அவனோட கையை வச்சே குத்திட்டான். இவரு தான் உண்மையான கிளாஸஸ் ஹீரோ. ஆனா இருந்தாலும்
இது நல்லதுக்கே இல்ல. இதுகிட்ட ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்கு. அது எக்காரணத்தை கொண்டும் உன் உடம்புல எங்கேயும் அடிக்க விட்டுறாத. அதோட ஒரு அடியிலேயே என்னோட கை போயிடுச்சு. அது எப்போ அடிச்சாலும் அதோட அடியில இருந்து தப்பிக்க பாருங்க. நான் வேணா வரட்டுமா? பேசாம பாம்பை யூஸ் பண்ணி அவங்க கதையை நம்ம இப்ப முடிச்சிடலாமா? அதுவும் நல்ல ஐடியா தான். ஸ்பேஸ்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணு. நான் போறேன். திரும்பி வா முட்டாள். எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவா பாக்குற? நான் அடிச்ச அடி உனக்கு பிடிச்சிருக்கா? மிஸ்டர் காட், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க ஒருத்தன் உள்ள வந்துட்டான். எப்படி நடந்தது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க கதையை முடிச்சிட்டு சீக்கிரம் மேல வா. அட இதுவும் புட்டிதான் இருக்கா? அட கதவை திறங்கடா, உங்களை பாக்குறதுக்கு விருந்தாளி வந்திருக்கேன். ஐயோ, கையோட வந்துருச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன். இவங்க கையை காலில் வெட்டி என்னோட ஷிப்ல பொம்மையா வச்சுக்க போறேன். பார்க்கவே நல்லா இருக்கும். மறுபடியும் பழைய மாதிரியே வந்துட்டியா? உன்னை வச்சுதான் நான் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ண போறேன். காம்ரேட்ஸ், ஒருவேளை நம்ம எல்லாரும் டைரக்டா அவன் அட்டாக் பண்றது அவனுக்கு எதுவுமே ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இங்க இருந்து போயிடலாம். இவனை எப்படி எதை வச்சு அடிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு வரலாம். நான் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால இங்கிருந்து போக முடியாது. எனக்கும் அடிக்கிறது மட்டும்தான் தெரியும். இனிமே இவனை அழிக்கிறதுக்கு நான் எங்க போய் புதுசா கத்துக்கிறது? நானும் இதை ஒத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. ஏய், உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? எதுனால என்னால சீக்கிரமா கட் பண்ணிட முடியும்? இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இவங்க யாரும் நம்ம சொல்றத கேட்க போறதே இல்ல. மிஸ்டர் காட், நீ எங்க இருந்தாலும் உடனே ஷிப்புக்கு வா. உள்ள வந்தவனை நம்ம உடனே காலி பண்ணி ஆகணும். வரணும்னு ஆசைதான். நான் பிஸியா இருக்கேன். இவனுக்கு அடங்கி போகாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அட, இப்ப நீ என்ன சொன்ன? கீழே இருக்கிற உயிரினத்துக்கு கூட சண்டை போடுறது இப்ப உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இவனுக்கு கூட சண்டை போடுறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நம்ம ஷிப்புக்கு என்னாச்சு? கீழே விழ போதா என்ன? இப்ப நம்ம ஷிப்புக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா ஷிப்ல இருந்த பாதி குரூவை அவன் கொன்னுட்டான். என்ன? இங்க பாரு, நான் இருக்கிற லொகேஷனை டார்கெட் பண்ணி ஷிப்ல இருந்து ஒரு பாம்பை இங்க அனுப்பேன். ஏற்கனவே இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்டிலரி பாம்பு போடுறது என் வேலை இல்லை. சரி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால ஷிப்புக்கு வர முடியாது. அப்படின்னா சரி, ஆர்டிலரி பாம்பு போடுற க்ரூ கிட்ட சொல்றேன். பாம்பு போடுற இடத்துல நீ மாட்டி செத்துறாதேனா? ஹேய், வெயிட் பண்ணு. நீ கண்டிப்பா கீழே வந்து எனக்கு இங்க ஹெல்ப் பண்ணணும். நீ ஹெல்ப் பண்ணா சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும். ஹேய், கேரி கன்சு. Damn him. Just how tough is this intruder? How about another one? வலிக்காத மாதிரி அடிக்கிறீங்க. என்னதான் எல்லாரும் ரொம்ப டயர்டா இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு. இது என்ன கோலி சைஸ்ல? இது மார்பலா? இதை வச்சு நீ என்ன பண்ற? அத கொடு, அதை என்கிட்ட கொடு. கொடுத்துட்டா போச்சு. அட, என்ன இவ்வளவு கேவலமா வரைஞ்சு போயிட்டான்? செத்துட்டானா? இங்க பாருங்க, இவனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மார்பிள் மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கான். அதை வச்சுதான் இவன் கதையை முடிக்கணும். ஓ, அப்படியா? அப்படின்னா அந்த மார்பிள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இவனை ஒரு இடம் விடாம வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும்.
எப்படி நடந்துச்சு? நான் அந்த தலையை 100 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது இப்படியா ஒரு இடத்துல சாகணும்? ஆனா முட்டாளான நீங்க எல்லாம் அந்த செல்ஸ் வந்து அடிச்சதும் சாக போறீங்க. அதுங்கெல்லாம் அங்கதான் வந்துட்டே இருக்கு. நாங்க சொல்றத கவுனி இன்ட்ரூடர். நீ பண்ற வேலையை விட்டுட்டு உடனே இங்க இருந்து போயிடு. இன்ட்ரூடர், நாங்க சொல்றத கவனி. உடனே இங்க இருந்து வெளில போ, இல்லனா எங்களோட முழு படையும் வந்து உன்னை தாக்கும். என்னடா வித்தியாசமா இருக்கு? என் தலைக்குள்ள இருந்து எதுக்கு வாய்ஸ்லாம் கேக்குது? ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சனா நீ இப்பவே செத்துடுவ. டேய், நான் வெளியே போற வழியை மறந்துட்டேன்டா. நான் ரூட் தெரியாம தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரூட்டை சொல்லுங்க. அப்பனா நீ போறியா? அப்பனா சரி, நான் உனக்கு வழி சொல்றேன். நீ நிக்கிற இடத்துல இருந்து ரைட் எடுத்துக்கோ. அங்க ஒரு படிக்கட்டு இருக்கும், அதை பிடிச்சு மேல போயிடு. ரைட்டா? ஆமா, ரைட்டு தான். அப்படின்னா நான் லெஃப்ட்ல போறேன். எப்பா நில்லு, அந்த வழியா போவாத. நான் ரைட்டு சொன்னேன், நீ லெஃப்ட் போற. அங்க போக கூடாது. சரி, நான் தப்பா சொல்லிட்டேன். நானே நீ இருக்கிற இடத்துக்கு வரேன். நீ அங்கிருந்து எங்கேயும் போகாத. நீ நகராத நான் சொன்னல. வேண்டாம். இந்த இடத்த பார்த்தா ஏதோ கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கு. ஏய், ஆக்டோபஸா? ஓ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஷிப்புக்குள்ள வந்து எல்லாரையும் அழிப்பணி. மேலெல்லாம் குப்பை படுத்து பாரு. நான் தான் கெருகன்சு. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற சுப்ரீம் டெலிகானெட்டிக் பவர் என்கிட்ட இருக்கு. உன்னை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன் பாரு. நாம கிட்ட வந்துட்டோம். லார்ட் கேரிகன் ஷோப், பாம்பு போடுறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம். நீங்க சொன்னீங்கன்னா இப்ப அனுப்பிடலாம். பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டாரோ என்னவோ. ஹேய் லார்ட் கேரிகன் ஷோ. டெலிகைனடிக் பவரா? சைக்கிக் மாதிரியோ? இப்போ நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. சூப்பர் டெலிகானடிக் கிராவிடேஷனல் வேவ். ஒளிஞ்சு போடா பூமி வாசி. என்கிட்ட அளவில்லாமல் இருக்கிற டெலிகானடிக் பவர் எல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மேனிபுலேட் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. உனக்கெல்லாம் பிளாக் ஹோல்னா என்னன்னு தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிற கிராவிடேஷனல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு லைட்டு கூட எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு நிமிஷம் இரு. இந்த வாங்கிக்க டெலிகைனடிக் ஷவர் ஆஃப் ரபிள். தொலைஞ்சு போனா பூமி வாசி. அரே, சைக்கிக் பவரை இப்படியே வேஸ்ட் பண்றது? இப்படி சுத்தி இருக்க கல்லெல்லாம் தூக்கி போட்டு இதை யாருனாலும் பண்ணலாமேடா. ஒன்னால எப்படி? நான் கெரியுகன் சுப்ரோ. இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? உங்க பாஸ் எங்க இருக்காரு? இத பாக்குறதுக்கே நல்லா இல்ல. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமா சார். சைல்டு எம்பரர் என்ன சொன்னார்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற எனர்ஜி அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டே இருக்குதான். ஆமா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இப்போதைக்கு சர்ச் பார்ட்டியும் ரெஸ்கியூ டீமையும் வர சொல்லுங்க. இப்போ எல்லாருமே பாதுகாப்பா தானே இருக்கீங்க? ஃபயரிங் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடும். வண்டியில ஏறுங்க. ரெடி ஆயிடுச்சு. கேரி கேன் சூப் எதுவுமே சொல்லவே இல்லையே.
என்ன பண்றது? சரி, இதை பார்ப்போம். அவர் சொன்ன ஆர்டர் படி மெல்சர் கார்டு இருக்கிற இடத்த டார்கெட் பண்ணி அங்க சுத்தி இருக்கிற எதிரிங்களை நான் சுட்டு தள்ளணும். இன்னும் 2 தலை தான் இருக்கு. சீக்கிரமாவே கதையை முடிச்சிடலாம். நேரம் ஆயிடுச்சா? நம்ம ஷிப்பு பாம்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓ, இங்க தான் இருக்காங்களா? அப்ப சரி, அனுப்பிடலாம். கதை முடிஞ்சது. உங்களால தப்பிக்க முடியாது. நீங்க சாக போறீங்க. அட ஆமா, இப்ப என்ன நடந்துச்சு? என்னது இது? இதெல்லாம் நின்றுச்சு. நான் இங்க வராம இருந்திருந்தா நீங்க எல்லாரும் செத்திருப்பீங்க. ஒரு சின்ன எலிய கூட உங்களால முடிக்க முடியல. பேசாம கிளாஸ் C-ல இருந்து எல்லாரும் ட்ரைனிங் ஆரம்பிங்க. நீங்க எல்லாருமே உங்க இடத்துக்கு திரும்பி போங்க. இது எப்படி? நான் என்னோட வீட்டுக்கு போகணும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. அடி பலமாப்பட்டுருச்சா? தெரியல. நீங்க வருவ நான் எதிர்பார்க்கல. நிறைய படிகாயம். ரொம்ப நன்றி மூமெண்ட் ரைடர். யார் எங்க போனாங்களே தெரியல. எந்தெந்த ஏரியாலாம் சர்வைவர்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீ நான் அவங்கள உடனே காப்பாத்தி ஆகணும். எங்களுக்கும் இதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமா, இவன் மட்டும் நல்ல பேர் எடுக்க கூடாதுல்ல. ஸ்டிங்கர், லைட்னிங் மேக்ஸ். இதை நாங்க எடுத்துக்கிட்டா எதனா சொல்லுவீங்களா? எடுத்துக்குங்க. சரியா முடிச்சுட்ட. கையில புடிச்சிட்ட. நான் இப்ப அதை உடைக்க போறேன். இன்னும் ஒரு தலை இருக்கு. சில்வர் ஃபேங்! அவன் டைரக்டா அடிச்சிட்டானா? இவ்வளவு வீக்கா இருக்கீங்க. இங்க இருக்கிற யாருமே பலசாலிங்க கிடையாது. ஒரே அடியில செத்து போயிடுறீங்க. நான் சண்டை போடுற விதத்தை மட்டும் தான் மாத்தினேன். நான் டிஃபென்ஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க தாக்குறதுல ஃபோக்கஸ் பண்ணனா நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததா நீ தான் என்கிட்ட அடி வாங்க போற. நீ வச்சிருக்கிற வாளையும் தாண்டி உன் தலைய நசுக்கிறனா இல்லையான்னு பாரு. அவளை ஈஸின்னு நினைக்கிறியா? முயற்சி பண்ணி பாரு. அவன் வந்துட்டான். இந்த பிளானட்ல இருக்கிற பலசாலியான வீரன். இவனோட எனர்ஜிக்கு எந்த லிமிட் இருக்கிற மாதிரி என்னால உணர முடியல. இங்க இருக்க இந்த கூட்டத்தோட தலைவன் நீதானா? நல்லா இருக்கு உன்னுடைய என்ட்ரி. சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேரை தெரிஞ்சுக்கலாம். டார்க் மேட்டர்ன்ற பைரட் கூட்டத்தை வழி நடத்துறது நான் தான். இந்த யூனிவர்ஸோட டாமினேட்டர். என்னோட பேரு போரஸ். நானும் ஹீரோ தான். சும்மா, அதாவது நான் ஒரு ப்ரொஃபஷனலான ஹீரோ. என்னோட பேரு சைதாமா. சைதாமா? யூனிவர்சலோட டினாமினேட்டருக்கு பூமியில என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா சிட்டியை மொத்தமா அடிச்சிட்டீங்க. பூமியில எனக்கு என்ன வேணுமா? ப்ராப்பர்சி ஒன்று இருக்கு. ப்ராப்பர்சியா? நீ என்ன சொல்றீங்க?
ஒரு காலத்துல நான் பல இடங்களுக்கு போய் எல்லாத்தையுமே அழிச்சிருக்கேன். ஆனா நான் ரொம்ப பலசாலிங்கிறதுனால ஒரு கட்டத்துல என்னை எதிர்த்து நிக்க யாருக்குமே தைரியம் இல்ல. என்னை எதிர்த்து நிக்க யாருமே இல்லாம போயிட்டாங்க. அப்பதான் ஒரு சூனியக்காரி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னா. தூரமா இருக்கிற ஒரு கிரகத்துல என் கூட சரிசமமா சண்டை போட ஒரு உயிர் இருக்குன்னு சொன்னா. அது உனக்கு சரியா இருக்குன்னு சொன்னா. அது நடந்து 20 வருஷம் ஆகுது. அதுக்காக நான் எவ்வளவு இடத்துக்கு போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என் கூட இருந்தவங்கெல்லாம் அந்த சூனியக்காரி மொத்தமா போய் அது உன்னை ஏமாத்துதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் உறுதியா சொல்லுவேன், வா, உன் முழு சக்தியும் பிரயோகிச்சு என் கூட சண்டை போடு. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். பைத்தியம் முத்திருச்சா என்ன? காரணம் ஒண்ணுமே இல்லாம பூமி அழிக்கிறதுங்கிறது ரொம்பவே தப்பு. போர் அடிச்சா வேற ஏதாவது பண்ண வேண்டியதானே? டெலிமார்க்கெட்டர்ஸ் கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. போட்டிருக்க இந்த ஆர்மர் என்னுடைய அளவு கடந்த சக்தியை பாதுகாத்து வைக்க உதவும். அது இப்ப உடைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன? வந்துருச்சு. The next and final episode of One Punch Man is The Strongest Hero. What does it mean to be the strongest, Saitama? You will tell me. I must know.